விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா விளாத்திக்குளம் புஷ்பராஜ் டிராக்டர்ஸ்லேருந்து ஒரு டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. புஷ்பராஜ் டிராக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா மிக தெளிவான வண்டியை குறைந்த விலைக்கு விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சேல்ஸ்க்கு வந்திருக்கக்கூடிய டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா 475 DI சார்பாஞ்ச். இந்த டிராக்டருடைய மாடல்னு பார்த்தீங்கன்னா 2007 மாடல். ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா 42 HP வரும். ஓனர் டீட்டெயில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனருங்க. நார்மல் ஸ்டேரிங், நார்மல் பிரேக் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. சிங்கிள் கிளச் டிராக்டர் தாங்க. இன்ஜின் கியர் பாக்ஸ் க்ரௌன்லாம் பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்ஜின் கியர் பாக்ஸ் க்ரௌனுக்கு பார்த்தீங்கன்னா கேரண்டி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி வாங்குறவங்களுக்கு செம ஆஃபராக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ரண்ட்டு ரீடயருங்க 2 டயர் வந்து கிஃப்டாக தரதா சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு ஆஃபர்னே சொல்லலாங்க. இந்த வண்டிக்கு புக் இருக்குது, இன்சூரன்ஸ் கிடையாது. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் வந்து முடிஞ்சிருக்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த டிராக்டர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 9 கொத்தும் நியூ டாப் லிங்க்கும் வந்து தரதா சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா விளாத்திக்குளத்தில் தாங்க இருக்குது. நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது. நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம். இந்த டிராக்டருக்கு என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னா 1,90,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரதாக தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு. டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோட காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன். தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்குங்க. இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குங்க. நீங்கள் வண்டியை புக் பண்ணால் மட்டும் போதுங்க, உங்கள் வீட்டு வாசலுக்கே பார்த்தீங்கன்னா வண்டியை டெலிவரி பண்ணுவாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.